உங்களுடைய 4-11 அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து உங்களோட 6ஆம் வீட்டில் இருக்காரு. எவ்வளோ வேலை செஞ்சாலுமே அங்கே ஏதாவது ஒரு டிஸ்ட்ரக்ஷன்ஸ், வேலையை விட்டு போகிறது வர்றது, அதுக்கப்புறம் வந்து அடிக்கடி வேலை சேஞ்ச் ஆகுறது, இல்லை வேலையில் இருக்கக்கூடிய ஹையர் அஃபீஷியல்ஸ் உங்களை போட்டு நல்லா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹெவியாக ஒர்க் கொடுத்து நிறைய பிரச்சனைகளுக்கு உண்டான ஒரு விஷயத்த வந்து பண்ணுறதுக்கு உண்டான ஒரு தருணம். முடிஞ்ச அளவுக்கு வந்து அமைதியாக இருங்க. ஸோ அடுத்த மாதத்துலேருந்து உங்களுக்கு வந்து அது எல்லாமே ஃபேவராக இருக்க போகுது. ஸோ மகரத்துக்கு வந்து 6ஆம் வீட்டில் செவ்வாய், பாதகாதிபதி 6ல் மறைந்தாலுமே வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அங்கே தான் இருக்கு. அப்போ என்னாகும் அப்படின்னா நீண்ட நாள் ஒரு வேலையில் இருந்திருப்பீங்க, ஒரு பிரேக் எடுத்திருப்பீங்க, திருப்பி வேலை நடக்கும். ஆனால் அந்த பாதகத்தை செய்யும். அப்போ அந்த ஃப்ளோ ஆஃப் அமௌண்ட் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா கொஞ்சம் பிரேக் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனாலும் குரு உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதை நீங்கள் அப்படியே மேற்கொள்வீங்க. ஓகே, நமக்கு இப்படி தான் நடக்கும், இதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ உங்களுடைய தசா புக்தி உங்களுக்கு ஃபேவராக இருந்துச்சு அப்படின்னா இது இன்னும் அவ்வளோ பெருசாக பாதிக்காது. ஒருவேளை இப்போ வந்து உங்களுடைய லக்னத்துலேருந்து 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கார், புதன் இருக்கார், கேது இருக்கார். அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு வந்து ஒரு சூரிய திசை நடக்குது, கேது மகா திசை நடக்குது, இல்லை புதன் திசை நடக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஹெவியாக தாக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்து புதன் சார்ந்த பிரச்சனைங்கன்னா புதனுடைய வீட்டில் செவ்வாய்,